சென்னை டாக்கீஸ் எஸ்ஜே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பாஸ் காலேஜுக்கு எதிர்க்க சென்ட் ஜார்ஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடக்கிற டாக் ஷோக்கு தான் வந்திருக்கோம். இந்த டாக் ஷோ வந்து 26th அன்றைக்கி, அதாவது Jan 26th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நம்ம Jan 27th வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே இது வந்து Jan 28th வந்து இந்த ஷோ நடக்கும். ஸோ பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டாக்ஸோட நம்ம பார்க்காத டாக்ஸ்லாம் இங்கே வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ப்ரீட் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, பேர் கூட தெரியாது. எனக்கு வந்து இந்த டாபர்மேனு, அல்சேஷன் மட்டும் தான் தெரியும், இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நமக்கு தெரியாத நிறைய ப்ரீட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ வாங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷோ எப்படி நடக்குதுன்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டாக் லவ்வராக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சென்னை டாக்கீஸில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I know you're scared, you wanna hide away sometimes. I know you're hurt from everyone telling you lies. I bet you just wanna lose your mind. I know you're hurt, I know you're hurt. Let it out, just feel it. Let it out, cry it all out to me. When you're down, when you're hurt. இது ராஜபாளையம் பிரீடை சேர்ந்தது. இது ராஜபாளையம் பிரீடில் வந்து ஃபீமேல் வகையை சேர்ந்தது. இதில் வந்து எங்களுடைய பெட்டுக்கு வந்து நாங்கள் வச்சுருக்க நிக்நேம் வந்து கயல்னு சொல்லிட்டு நிக்நேம் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். லாஸ்ட் இயரே வந்து இது அடிக்கும், அது கிளாஸ் ஃபஸ்ட்டு 2-3 தடவை வந்துச்சுருக்கு. இந்த வருஷம் வரும்போது என்னென்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் சிசி ஒரு வின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பெஸ்ட் ஆப்போசிஷன் செக்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க. ஸோ அதனால் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வந்ததில் நல்ல ஒரு எந்தோஸ்டிக்காகவும் இருக்குது. நல்லா தேங்க்யூ. இங்கே வேறு என்ன பெட்லாம் என்னென்ன ப்ரைஸ்? இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாமே கிளாஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர்லாம் வரும்போது கிளாஸ் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த டைம் தான் வந்து சிசி வந்து ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம், அது இல்லாமல் ஆப்போசிட் செக்ஸும் இது பண்ணியிருக்கோம். அதுலேயும் இப்போ செகண்ட் வந்திருக்கோம் நாங்கள். நல்லா ப்ரௌடாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறோம், எந்த ட்ரைனர் வச்சு இல்லாமல். இன்னும் நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பெஸ்ட் ஒபீடியண்ட்டாகவும் நல்லா இது பண்ணோம், எங்களால் நல்லா கொண்டு வர முடியும். ஏன்னா நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக் இது உண்மையாகவே. நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி, நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நல்லா தாட்டாக நல்லா திங்க் பண்ணிவிட்டு நல்லா உண்மையாக நல்லா இதுவாக இருக்குது. ஆமாம், இந்த ப்ரீடுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ப்ரீடு எங்கேருந்து இருக்கீங்க? சரி, இந்த ப்ரீடு வந்து வில்லிவாக்கத்தில் வந்து சமிர்தா கெனல்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது ஓனர் வந்து மிஸ்டர் செந்தில் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ராஜபாளையம் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஏன்னா ராஜபாளையம் வந்து எனக்கு தெரிஞ்சு more than 15 இயர்ஸாக அவர் அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ஓன் ப்ரீடே வச்சு ரெடி பண்ணுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருடைய ப்ரீட்ஸ் வந்து நல்லாவே சர்வலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம எடுத்து பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அது ப்ரீடு விற்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வாட்ச் பண்ணுறாரு. அவர் அடிக்கடி வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ப்ரீடு எப்படி இது பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க, ஒரு நம்மளை நல்லா டீச் பண்ணுறாரு. இப்போ புதுசாக எடுத்து வளர்க்கணுன்ற நினைக்கிறவங்க கூட அவர்கிட்ட உண்மையாகவே எடுத்தோம் அப்படின்னா அவர் நல்லாவே கைட் பண்ணுறாரு, நல்ல ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. இந்தமாரி ஈவெண்ட்லாம் வந்ததுன்னா, ஏன்னா நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது. அவர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. அவரே அந்த என்ட்ரி எல்லாமே போடுறாரு நம்மளுக்காக, என்ன ஃபார்ம் பண்ணணும் என்னன்ட்டு போட்டுட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர்கிட்ட எடுத்ததில். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் வாங்குறாங்க. நீங்கள் நாட்டு நாய் வாங்குறதுக்கு என்ன காரணம்? இந்த ப்ரீட் வாங்குறதுக்கு என்ன காரணம்? சார், உண்மையாகவே நாட்டு நாய், அதாவது ஃபாரின் ப்ரீடோட நம்ம நாட்டு நாய் உண்மையாகவே ரொம்ப அவேர்னஸாகவும் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. எல்லோரும் நினைக்கிறாங்க ஃபாரின் ப்ரீட் தான் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே நம்ம ப்ரீடு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வீட்டுக்குமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கூட நல்லா ஃப்ரீயாக வந்து வளரலாம். அதேமாரி நம்ம நாட்டு நாய் ப்ரீடை வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்ல பெருமை. இப்போ இன்றைக்கி நடக்கிற ஷோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோ. இது என்ன அப்படின்னா, இதில் ஃபாரினுக்கு அடுத்து வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஈவெண்ட் இது. ஸோ இதில் உண்மையாகவே என்னுடைய பெட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிது எனக்கு ரொம்ப உண்மையாக பெருமையாக இருக்குது. ஏன்னா இதிலேருந்து ஒரு இந்த ப்ரீடுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்போஸ் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் நான். ஆமாம், உண்மையாக ஹாப்பின்றது என்ன அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி தனிப்பட்ட முறையிலேயே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறத விட இந்த ஒரு பெட்டு எப்போ எங்களுக்குள்ளே வருதோ நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. இப்போது ஒன்றுமே இல்லை, இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வெளியே ஒர்க் பண்ணிவிட்டு இதுவாக வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களை இன்வைட் பண்ணுறது யாருன்னா இதுவாக தான் இருக்கும். அது என்ன மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கீழே எங்களுடைய ஃபுட் சவுண்டோ இல்லை ஆரன் வண்டி சவுண்டோ எது இருந்தாலும் நல்லா சென்சிட்டிவானது எல்லாமே நல்லா எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக கடன்னு வந்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணிவிட்டு, முதல் நாள் அதை வந்து நம்ம சில நேரத்தில் வந்து சாப்பிட்லன்னா நம்ம திட்டிருப்போம்,
இல்லை சரியாக தூங்கலைன்னா ஏதோ ஒன்று சேட்டை பண்ணுறதுக்கு அடிச்சிருப்போம் திட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே மனசுலேயே வச்சுக்காது. நம்ம அடுத்து வரும்போதே நம்மளை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி, ரொம்ப நாள் மிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பாசமாக வந்து நம்மளை வந்து அரவணைக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எல்லா ஒரு டயர்ட்னஸும் ரொம்ப ஃப்ரீயாக போயிடுது. அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிருது. ஆமாம், உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக நான் நினைக்கிறேன். உண்மையாக இது வந்ததுலேருந்து ஃபேமிலியில் வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பினஸாக போயிட்டுருக்கு, அப்படியே ஜாலியாக இருக்குது உண்மையாகவே.